எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபன் செய்யணும். என்ன செய்யறதுன்னு தெரில, மாவு இல்லை. சரி, திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசால் தோசை தான் செய்ய போகிறோம். மசால் தோசையில் மாவெல்லாம் அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக செய்யலாம். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மசால் தோசைக்கு பார்த்திங்கன்னா, நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். நம்ம உப்புமா ரவை தான் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா ரவை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் தோசைக்கு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்னும் போட்ட ரவை, கோதுமை மாவு, கொஞ்சம் கடலை மாவு, உப்பு. ஆமாம், இது போட்டு அரைச்சிட்டேன். இது கூட என்ன மிக்ஸ் பண்ணோம்? நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப்பு தயிர். உடனே செய்கிறோம்ல, அது புளிக்கணும். அதனால் நம்ம தயிர் நைட்டு ஆட்டி வச்சு காலையில் புளிக்கும். ஆமாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து ஊற வச்சிடலாம். ஓகே, பாருங்கள், தயிர் சேர்த்து நம்ம ரவையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மசால் தோசைனாவே நமக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் மசால் தோசை கிடையாது. அதனால் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி, பெருசாக இருந்ததுங்களா கட் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மசிச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். ஓட்டவுடனே வெடிக்குதுப்பா. எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இன்றைக்கி தான். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பொண்ணு வரலாம் வறுந்துடுச்சு. நான் ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆமாம், வெங்காயத்தை கூட போட்டுருவேன் இன்றைக்கி. ஏன்னா இது மசாலில் சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம், நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். பெருசாக பச்சை மிளகா போடும்போது நம்ம எடுத்து வச்சுடுவோம். பொடியாக கட் பண்ணால் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் தேங்காய் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆமாம், அது கட் பண்ண நல்லா வேக வச்சுட்டு. ஏன்னா பூரிக்குன்னா கொஞ்சம் கழுங்கு இருக்கணும், தெரியணும். இது மசால் தோசைக்கு தேவையில்லை, நம்ம அதில் தோசையில் தானே சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் நல்லா கழுங்கு நல்லா வெந்திருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், காரத்துக்கு அவ்வளோதான். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம தோசையில் மசால் தோசையில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் நான் மேலே தோல் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சட்னியா? ஆமாம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு கொஞ்சம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தோசைக்கெல்லாம் இந்த அளவுக்கு கெட்டியாக தேங்காய் சட்னி இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் தேங்காய் தெரியும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஒரு 4 உளுத்தம்பருப்பு, கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. மசாலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் சட்னிலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவில் தண்ணி சேர்த்து தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். கையிலே கூட நல்லா கலக்கலாம்ல? ஏன், இது கரண்டிலே கலக்கலாம். அப்போ தான் நமக்கு அப்படியே கரண்டியில் ஊற்றும் போது தெரியும்ல.
நம்ம தோசை வந்து எப்போவுமே ஊற்றும் போது கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். கல் நல்லா காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்குங்க, ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து லேசாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரவாலாம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக செய்யும் போது தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். தோசை நல்லா வெந்துடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசால் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே மடி. அப்படியே தான் மடிப்பேன். அது எப்படி இருக்குது? இதுதான் மசால் தோசை. ரவை வச்சு ஒரு சூப்பரான மசால் தோசை ரெடி. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செய்யும் போது தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக மசால் தோசை மாதிரியே தான் இது நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கொத்தமல்லிலாம் போட்டு சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ரவை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மசால் தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நைட்டில் ஒன்றுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.